காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஆழமான ஜெப வாழ்க்கையும் வேத வசன தியானமும் உண்மையான ஒப்புக்கொடுத்தலும் இன்றி நீ உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. வேர்கள் இன்றி மரம் நிற்காது. உன் வாழ்க்கை என்னோடு நிரந்தரமான தொடர்புள்ளதாய் இருக்க வேண்டும். நானே செடி, நீங்கள் கொடிகள் என்று எழுதியிருக்கிறது போல நீ என்னில் தொடர்ந்து நிலைத்திரு. ஒரு கயிற்றின் மேல் நடக்கிறதைப் போல முழு கவனத்துடன் நடந்து வா. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இங்கு உள்ள யாவும், அதாவது உன் கண்கள் காணும் எதுவுமே நிரந்தரம் அல்ல. என் ராஜ்யம் நிரந்தரமானது. அதை நீ கண்ணால் காண முடியாது. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. ஒன்றுமில்லாதவர்களை கண்டால் உன் இருதயத்தை அடைத்து கொள்ளாதே. உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ கொண்டு வந்தது அல்ல, என்னிடம் பெற்றுக்கொண்டதே. ஆகவே பகிர்ந்து கொடு. அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். என் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என் ஆசீர்வாதங்கள் திரளாய் உன்னை வந்து சேரும். உன் முகம் பிரகாசம் அடையும். உன் விசுவாசம் உறுதிப்படும். என் நாமம் மகிமைப்படும். என் ராஜ்யம் விரிவடையும். மனத்தெளிவோடு நடந்து வா. ஆதார வசனம்: ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5.